இன்றைய டிஜிட்டல் காலத்துல ஒரு கிளிக், ஒரு ஆர்டர், வீட்டுக்கே பொருள். இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங். ஆனால் அதே ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாறி வருகிறார்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற பெரிய நிறுவனங்களைப் போலவே அதே பேரு, அதே டிசைன், அதே சலுகை. ஆனால் அது போலி வலைத்தளம். 50%, 70%, 80% தள்ளுபடி. இன்று மட்டும் லிமிடெட் ஆஃபர். இந்த வார்த்தைகள் தான் மோசடியாளர்களின் முதல் ஆயுதம். நாம் ஆர்டர் செய்கிறோம், பணம் செலுத்துகிறோம். ஆனால் வருவது என்ன? மொபைல் ஆர்டர் செய்தால் பொம்மை, பிராண்டோட ஆர்டர் செய்தால் பழைய துணி. சில நேரங்களில் பொருளே வராது, கான்டாக்ட் நம்பர் வேலை செய்யாது, வெப்சைட் மறைந்துவிடும், பணம் மட்டும் போயிருக்கும். இப்படி ஏமாறுவதற்கு காரணம் என்ன? அதிக தள்ளுபடியின் ஆசை, அவசர முடிவு, சரிபார்க்காத அலட்சியம். அப்போ இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் வெப்சைட் லிங்கை கவனமாக பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா? HTTPS செக்யூரிட்டி இருக்கா? அதிக தள்ளுபடி என்றால் ஒரு நிமிடம் யோசியுங்கள். கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா? அப்போ சந்தேகம். கூகுளில் அந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணி ரிவ்யூ, கம்ப்ளைண்ட் இருக்கா என்று பாருங்கள். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் லிங்க்ல கண் மூடிட்டு ஆர்டர் பண்ணாதீங்க. நினைவில் வையுங்கள், ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு வசதி, ஆனால் கவனம் இல்லை என்றால் அதே ஒரு ஆபத்து. ஆசை ஒரு நொடி, அவசரம் ஒரு வினாடி, ஏமாற்றம் ஒரு வாழ்நாள் பாடம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தினருக்கும் எச்சரிக்கை கொடுங்க. ஏனென்றால் எச்சரிக்கை தான் பாதுகாப்பு.